Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். நம்ம வீட்டில் செய்கிற கேசரிக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற கேசரிக்கும் இல்லை கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற கேசரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சில டைம் வராமல் கூட போயிருக்கோம். ஆனால் நான் இன்னைக்கு செய்கிற மாதிரி செய்யுங்க. அதே அளவுகளோட அதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி உதிரியான ரவா கேசரி சூப்பராக வீட்டில் பண்ண முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது 60 ml அளவு நெய் இருக்கும். பொதுவாக ரவா கேசரிக்கு கண்டிப்பாக இவ்வளோ நெய் செலவாகும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். இந்த நெய் உருகினதும் இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் உலர் திராட்சை சேர்க்கணும். அதாவது கிஸ்மிஸ் பழம். இதுவும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது பலூன் மாதிரி நல்லா உப்பி வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நெய்யெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதே நெய்யில் தான் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். இந்த முந்திரி கிஸ்மிஸ்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது 120 கிராம் அளவு ரவை இருக்கும். இது வறுக்காத ரவை, வறுத்த ரவைன்னு கடையில் விற்றுருப்பாங்க. அந்த மாதிரி ரவையை கூட இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கேசரி உதிரியாக வரும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத ரவை. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறலாம். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா சுடணும், அந்தளவுக்கு வறுத்துக்கிறணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா ரவையோட கலர் சீக்கிரமாகவே மாறிடும். ஆனால் நம்மளுக்கு ரவையோட கலர் மாறவும் கூடாது, அது ஒழுங்காகவும் வறுபட்டுருக்கணும். இப்போ பாருங்கள், ரவையோட கலர் மாறல, ஆனால் இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. நான் லிக்விட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பொடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கணும். சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு ரவை சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி அளந்து சேர்த்துருங்க. தண்ணி சூடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ரவை கேசரிக்கு ரவையோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல குவாலிட்டியான ரவையாக யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி இல்லாத ரவையாக இருந்ததுன்னா ரொம்ப பசை மாதிரி ஆயிரும், உதிரியாக வராமல் ஆயிரும். அதனால் இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை வெந்ததுக்கு அப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை நம்ம 1 கப் அளவு ரவை சேர்த்தோம்ல, அதனால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இது 240 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போது இது கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமா அது தானாக செட் ஆயிரும். கேசரி பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது அளவுகள் தான். இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பு இல்லை டீ கப் கூட எடுத்துக்கிறலாம். அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் சொன்னது போல் அளந்துக்கோங்க. 1/2 கப் அளவு நெய், 1 கப் அளவு ரவை, 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி. இதுதான் பெர்ஃபெக்டான ரேஷியோ. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை சர்க்கரை எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யில்,
கிஸ்மிஸும் முந்திரியும் அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். கடைசியாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இது ஆறும்போது நல்லா செட் ஆகும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது நீங்களே பாருங்கள். ரவையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் கூட சேர்க்கலாம். ஆப்பிள், திராட்சை, மாதுளை இந்த மாதிரி பழங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இந்த கேசரியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.